ஹாய் வணக்கம் ஆசிரியர்களே, அரசு ஊழியர்களே. இன்னைக்கு காலையில உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு தமிழ்நாடு கருவூலத்தில அதாவது டிஎன் டெஷரியிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கும். நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்த நிதியாண்டுக்கான அதாவது 2026, 27ல பார்த்தீங்கன்னா, வருமான வரி விஷயமா ரொம்ப முக்கியமான அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா அது. அந்த மெசேஜில என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இப்போ களஞ்சியம் ஆப்ல என்ன செய்யணும்? வாங்க டீட்டெயிலா அந்த பதிவுல பார்க்கலாம். இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும், டீச்சர்ஸ்க்காகட்டும் வந்திருக்க அந்த எஸ்எம்எஸ்ல 3 முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, வருமான வரி சட்டத்தின்படி வரப்போற 2026, 27ஆம் நிதியாண்டுக்கான இயல்பு நிலை வரி முறையா அதாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெகியூம் பார்த்தீங்கன்னா, புதிய வரி முறை நியூ டேக்ஸ் ரெகியூம் தான் வந்து செட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, அடுத்த நிதியாண்டில இந்த புதிய வரி முறை தான் செட் செய்யப்பட்டிருக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க பழைய வரி முறை அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரெகியூம்க்கு வந்து தேர்வு செய்ய விரும்பினா, வரும் 13/3/2026 அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதிக்குள்ள அதுக்கு முன்னாடியோ களஞ்சியம் மொபைல் ஆப் மூலமாவோ அல்லது வெப்சைட் மூலமாவோ உங்களுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஓல்ட் டேக்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக 13/3/2026 கூட நீங்கள் பண்ணிடணும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக நியூ டேக்ஸ் கீழே வந்துடுவீங்க. 3வது விஷயம் பார்த்தீங்க ரொம்பவே கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை வந்து களஞ்சியம் ஆப்பில் வந்து பதிவு செஞ்சிட்டிங்கன்னா, அந்த விருப்பமே பார்த்தீங்கன்னா, இறுதியானதா இருக்கும் சொல்றாங்க. ஃபைனல் ஆப்ஷன் அதுதான். அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அடுத்த நிதியாண்டுக்கு இந்த வருமான வரிய தேர்வு செய்யும் வசதிய பார்த்தீங்கன்னா, களஞ்சியம் செயலியில தற்போது எனேபிள் செய்யப்பட்டிருக்கு. இதில இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நடப்பு நிதியாண்டுல தெரியாத்தனமா ஓல்ட் டேக்ஸ் ரெகியூமை வந்து தவறா தேர்வு செய்தவர்கள்லாம், இப்போ அடுத்த நிதியாண்டுக்கு உங்களுக்கு எது சரியானதோ அது கவனமா தேர்வு செய்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதற்கான கடைசி நாள் 13/3/2026 இதை மனசில் வச்சுக்கோங்க. கூடுதலாக ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸு, எந்த முறையை வந்து தேர்வு செய்வது ரொம்ப குழப்பமாக இருக்கா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, உங்ககிட்ட வந்து வீட்டுக் கடன், அப்புறம் எல்ஐசி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, மருத்துவ காப்பீடு, குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் இது மாதிரி அதிகப்படியான சேமிப்புகள் மற்றும் கழிவுகள் இருந்தால் டிடக்ஷன் இருந்தால் உங்களுக்கு பழைய வரிமுறை தான் பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்கும். எந்த விதமான சேமிப்புகளும் முதலீடுகளும் பெருசாக இல்லைன்னா உங்களுக்கு புதிய வரிமுறை தான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும். கடைசி நேரத்தில் சர்வர் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 13ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்காமல் உங்களுடைய ஆடிட்டர் அல்லது அக்கௌண்டன்ட் கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்டுட்டு உடனே களஞ்சியம் போர்ட்டலில் லாகின் பண்ணி இதை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. முக்கியமாக நியூ டேக்ஸ் வந்து யார் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த 12,75,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணால் டேக்ஸ் போட மாட்டாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் இருக்குது. ஆனால் ஓல்ட் டேக்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஸோ இந்த முக்கியமான அப்டேட் வந்து உங்கள் பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஓல்டு ரெகீம் வந்து லாபமாக இருக்குமா, இல்லை நியூ ரெகீம் வந்து லாபமாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.